வெல்கம் டு மொழிஸ் கிச்சன். சிறுதானிய வரகு எலுமிச்சை சாதம். இந்த வீடியோல உங்களுக்காக வரகரிசியை பிரஷர் குக்கர்லயும் ஓபன் பாயிலையும் எப்படி வேக வைக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். வரகரிசியில நிறைய பயன்கள் இருக்கு. உதாரணத்துக்கு கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, சிறுநீரகத்துல கல் வரதை அவாய்ட் பண்ணும். அதுவும் இல்லாம ரத்த ஓட்டம் சீரா அமையும். நீங்களும் வாரத்துல ஒரு முறையாவது இந்த சிறுதானியங்களை சாப்பிட்டு பயன்பெறுங்க. வரகு லெமன் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: வரகரிசி அரை கப், பாதி எலுமிச்சம்பழம், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், கடுகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், வேர்க்கடலை தேவைக்கேற்ப, முந்திரி பருப்பு தேவைக்கேற்ப, பச்சை மிளகாய் 2, பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன், பெருங்காயம் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் வரகரிசி அரை கப் சேர்த்து நல்லா கழுவிட்டு நான் தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்க விட போகிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட வரகரிசி ரொம்ப அருமையாக வெந்துடும். பாருங்க, ஓப்பன் பாயிலில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 10 நிமிஷம் கூட ஆகலை, இதுக்குள்ள நம்மளோட வரகரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரெயினர் வச்சு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு அரை கப் அளவு வரகரிசி எடுத்து கழுவி குக்கரில் போட்டிருக்கேன். அரை கப் வரகரிசிக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கூட எக்ஸஸாக இருக்கக்கூடாது வாட்டர். கொஞ்சம் தண்ணி கூடிடுச்சுனாலும் குழஞ்சிரும். ஸோ ஃபியூ ட்ராப் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்குள்ளவே உங்களுக்கு ஒரு விசில் வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே குக்கர் ஆஃப் பண்ணிடுங்க. கரெக்டான பதத்தில் உங்களுக்கு வரகரிசி வெந்திருக்கும். சிறுதானியம், திணை, சாமை, குதிரவாளி இதுக்கெல்லாமும் இந்த ரேஷியோல தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. காமிக்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஓப்பன் பாயில் அண்ட் ப்ரெஷர் குக்கர் ரெண்டுத்துலையுமே வேக வச்சிருக்கேன். ரெண்டுத்துலையுமே 10 நிமிஷத்துக்குள்ளவே உங்களுக்கு நல்லா வெந்துடும். ஓப்பன் பாயிலில் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண அப்புறமாவும் நீங்கள் தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா ஒரு காட்டன் துணியில் உலர்த்தி விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்க ஐட்டம்லாம் ஒன்று சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம் முதல்ல சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறமா எடுத்து வச்சிருக்க பருப்புலாம் ஒன்று சேர்த்துக்கலாம். பருப்புலாம் நல்லா வறுப்பட்டதும் பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி போட்டுருங்க. பொடி பொடியாக நறுக்கி இடித்து வச்சிருக்க இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். இது குக்கரில் வச்ச சாதம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பாயிலில் வேக வச்ச சாதத்தையும் சேர்த்துக்கிறேன். சாதம் எல்லாம் உதிரி ஆகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் லெமன் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்கதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலரி விட்டுருங்க. நம்மளோட சுவையான வரகரிசி லெமன் சாதம் தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. டுடேஸ் கிச்சன் டிப்: வீட்டில் சக்கரை டப்பால எறும்பு ஏறுதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 2 லவங்கம் அல்லது பிரியாணி இலை போடுங்க. அந்த வாசனைக்கு எறும்பு வராது. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மொழிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.